Welcome to Viji's Web Academy. In this session, we shall see NCERT CBSE Rim Gym Hindi Class 4 Lesson 5 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. For any queries, please mail me at vijiswebacademy@gmail.com and visit our website www.vijis.co.in. Now, let's move on with the lesson. Dost ki poshak. Dost means friend. Okay, va? So, dost na nanban. Poshak means the dress. So, this is a small story regarding the dress of his friend and a happening between two friends. ரெண்டு நண்பர்களுக்கு நடுவுல என்ன நடக்குது இந்த dress வச்சு ஒரு கதை பார்க்கலாம். Come on, let's start reading. एक बार नसीरुद्दीन अपने बहुत पुराने दोस्त जमाल साहब से मिले. So एक बार, once upon a time, okay. Nasiruddin, okay, what is he doing? अपने बहुत पुराने दोस्त. पुराने means old, okay va? बहुत पुराने means very old friend of him. अपने அவருடைய நல்ல பழைய ஒரு நண்பரை வந்துட்டு தோஸ்த் மீன்ஸ் ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ஓல்டு ஃப்ரெண்ட் ஜமால் சாஹிப் சே மிலே. ஸோ அவரை பார்க்கறதுக்காக போறாரு. நசுருதீன் இஸ் கோயிங் டு மீட் ஹிஸ் வெரி ஓல்டு ஃப்ரெண்ட் ஜமால் சாஹிப். ஓகே, अपने पुराने दोस्त से मिलकर वे बड़े खुश हुए. सो अपने पुराने दोस्त தன்னுடைய பழைய நண்பரை பார்த்த உடனே மில்கர்னா on seeing him, on meeting him, he became very happy. बड़े खुश அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஓகேவா? कुछ देर गप शप करने के बाद उन्होंने कहा, चलो दोस्त मोहल्ले में घूम आए. ஸோ குச் தேர் கொஞ்ச நேரம் கப்ஷப் அப்படின்னா பேசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து தே ஆர் ஜஸ்ட் டாக்கிங். ஹவ் ஆர் யூ, ஹவ் வாஸ் யுவர் டேஸ், லைக் தட், ஜஸ்ட் லைக் தட் தேவர் டாக்கிங். கர்னே கே பாத் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஆஃப்டர் தட் உன்ஹோனே கஹா. ஸோ ஜமான் சாஹிப் வந்து சொல்றாரு என்னது, சலோ தோஸ்த். ஓகே, கமான் தோஸ்த், நம்ம என்ன பண்ணலாம்? மொஹல்லே மே கூம் ஆயே. மொஹல்லே மீன்ஸ் த ஸ்ட்ரீட்ஸ். இந்த நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கும் இல்லையா ரோடு, ஸோ அந்த ஸ்ட்ரீட்ல போயிட்டு அப்படியே சுத்திட்டு வரலாம். கூம் ஆயே மீன்ஸ் ஜஸ்ட் ரோம் இன் த ஸ்ட்ரீட் அண்ட் கம் அப்படின்னு சொல்றாரு. जमाल साहब ने जाने से मना कर दिया. सो बट जमाल साहब வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா he was not interested in going. ஓகே, நஸ்ருதீன் வந்து கூப்பிடுறாரு. பட் ஜமால் சாஹிப் வந்து he is telling जाने से मना कर दिया. அவர் வந்து மனா மீன்ஸ் வேண்டாம், போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. और कहा, அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, अपनी इस मामूली सी पोशाक में मैं लोगों से नहीं मिल सकता. अपनी इस, ஸோ அவர் வந்து வேர் பண்ணியிருக்கிற அந்த ட்ரெஸ் வந்து நார்மலா நம்ம போடுவோம் இல்லையா, டெய்லி யூஸ் ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. மாமூலி சி போஷக். போஷாக் அப்படின்னா ட்ரெஸ். மாமூலி சி போஷாக்னா டெய்லி வேர்க்கு நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ அந்த ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன். இதோட வந்து நான் வந்து மக்களை வந்து பார்க்க விரும்பல. லோகோ சே நஹி மில் சக்தா. லோக் மீன்ஸ் பீப்புள். ஐ கேனாட் மீட் பீப்புள் வின் சச் அ ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நஸ்ருதீன் ने कहा, बस इतनी सी बात. நஸ்ருதீன் உடனே சொல்றாரு, என்ன இதுதான் விஷயமா? பஸ் இத்னி சி பாத், இஸ் திஸ் த மேட்டர்? இதுக்கு தான் நீ வரமாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாப்போம். நசிருதீன் तुरंत उनके लिए अपनी एक बडकीली अचकन निकाल कर लाए और कहा. सो நஸ்ருதீன் என்ன பண்றாருன்னா तुरंत, இம்மீடியட்லி, तुरंतனா உடனே அவர் ஃப்ரெண்டுக்காக என்ன பண்றாரு, उनके लिए अपनी एक, அவரோட ஒரு படுக்கீலி அச்கன்.
ஸோ படுக்கீலினா நல்ல ஒரு காடியான ஒரு கோட். அச்கன் மீன்ஸ் கோட், லாங் கோட் இருக்குல்ல ஷெர்வானிஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவரோட ட்ரெஸ்ஸை ஒன்று எடுத்துட்டு நிக்கால்கர். ஸோ ஹி கேவ் இட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட். கஹா அவர் கஹா அதுக்கப்புறம் சொல்றாரு, இசே பெஹன் லோ இஸ்மே தும் கூப் அச்சே லகோகே. இசே பெஹன், பெஹன் மீன்ஸ் யூ வேர் திஸ் ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ உடுத்திக்கோ. இஸ்மே இந்த ட்ரெஸ்ல வந்துட்டு நீ ரொம்ப அழகா இருப்ப. खूब अच्छे लगोगे, you will be looking very good in this dress. सब देखते रह जाएंगे. सब देखते ना all the people will be just keep on seeing you. நல்லா எல்லாரும் அழகா இருக்கு இந்த ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு உன்னையவே பாப்பாங்க அப்படின்னு சொல்றாரு நசருதீன். இப்ப என்னாச்சு, பண்டன் கர் தோனோ கூம்னே நிக்கலே. பண்டன் அப்படின்னா ரெடி ஆகிறது. இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு, ஃபங்க்ஷன்ஸ்க்கு, ஸ்கூலுக்கு எங்கே போகிறதுக்குனாலும் யூ வில் பி கெட்டிங் ரெடி ரைட், ட்ரெஸ்ஸிங் அப், கோம்பிங் யுவர் ஹேர், ஆல் தோஸ் திங்ஸ், மேக்கப் பண்ணுவீங்களே அதுதான் பண்டன். ஸோ பண்டன் கர், பண்டன் பண்ணிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு தோனோ ரெண்டு பேரும் घूमने निकले. So they started to roam, okay, in the street. दोस्त को लेकर नसरुद्दीन पड़ोसी के घर गए. So friend கூட்டிட்டு, दोस्तனா friend இல்லையா, so he took his friend. நசருதீன் வந்து எங்க கூட்டிட்டு போறாருன்னா, படோசி மீன்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லையா, ஸோ பக்கத்துல நெய்பர்ல இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட வீட்டுக்கு. he took him to his neighbor's home. நசருதீன் ने पड़ोसी से कहा, ये है मेरे खास दोस्त ஜமால் சாஹிப். ஸோ நசருதீன் வந்து தன்னோட நெய்பர் இருக்கார் இல்லையா, அவங்கள தான் நம்ம படோசின்னு சொல்வோம். who lives near us, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள தான் நம்ம படோசின்னு சொல்லுவோம், நெய்பர். ஸோ அவங்க கிட்ட கூட்டிட்டு போயிட்டு சொல்றாரு, இவர் வந்து என்னோட காஸ் தோஸ்த் அப்படின்னா நல்ல பழைய தோஸ்து, நல்ல ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஜமால் சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஜ் கई सालों बाद इनसे मुलाकात हुई है. ஸோ ஆஜ் இன்னைக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், கई सालना ஆஃப்டர் மெனி இயர்ஸ் வி ஹாவ் மெட். முலாகாத்னா நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. वैसे जो अचकन उन्होंने पहन रखी है वे मेरी है. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம்க்கு அப்புறம் மீட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அது கூட என்ன சொல்கிறாரு, வைசே ஜோ அச்கன். ஸோ இவர் வந்து என்ன கோட், எந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரோ, ஸோ பெஹன் ரக்கி ஹேனா என்ன ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்காரோ அந்த ட்ரெஸ் வந்து என்னுடையது, வஹ் மேரி ஹே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நசருதீன் இஸ் டெல்லிங், he is my old friend, we have met after long years, but the coat what he is wearing is mine, அது என்னுடையது அப்படின்னு சொல்றாரா. அப்புறம் என்னாச்சு, यह सुनकर जमाल साहब पर तो मानो घड़ों पानी पड़ गया. ஸோ யஹ் சுன்கர் இதை கேட்ட உடனே ஜமால் சாஹிப்க்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஹவு ஹி ஃபெல்ட் இஸ் கடோ பானி படுகையா, ஒரு ஃபுல் பானை தண்ணி, கடோ மீன்ஸ் பாட், ஓகேவா, ஒரு பானையில் ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னா அது அப்படியே டப்புன்னு போட்டு உடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஹி ஃபெல்ட் வெரி அன்ஹாப்பி வித் திஸ். ஸோ நம்மளை இப்படி சொல்லிட்டாரே அவருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. பாஹர் நிகழ்த்தே ஹி முஹ் பனாக்கர் உன்ஹோனே நசருதீன் சே கஹா. ஸோ பாஹர் நிகழ்த்தே, அவங்க பேசி முடிச்சு அவங்க ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து வெளியே வராங்க. பாஹர் மீன்ஸ் கம்மிங் அவுட் சைடு. ஸோ நிகழ்த்தேனா வெளியே வந்த உடனே முஹ் பனாக்கர், ஸோ ஒரு மாதிரி இருக்கும்ல அவருக்கு, அந்த முஹ் பனாக்கர்னா வாயை வந்துட்டு இப்படி வச்சுட்டு சொல்றாரு. நசருதீன் சே கஹா, ஹி டோல் டு நசருதீன் என்னன்னா, तुम्हारी कैसी अकल है, क्या यह बताना जरूरी था कि यह अचकन तुम्हारी है. So அக்கல் மீன்ஸ் விஸ்டம், ஓகே, தும்ஹாரி கைசி அக்கல் ஹே, உனக்கு இவ்வளோ புத்தி இருக்கு, நீ ஏன் வந்துட்டு கியா யஹ் பத்தானா ஜரூரி தா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டா, இந்த கோட் வந்து உன்னோடதுன்னு சொல்லணும்னு ஏன் நீ பண்ண அப்படி, வை டிட் யூ டெல் லைக் தட், யஹ் அச்கன் தும்ஹாரி ஹே, வை டிட் யூ டெல் தட் திஸ் கோட் இஸ் யுவர்ஸ், அது ரொம்ப முக்கியமா, இப்ப யூ ஹாவ் லாட் ஆஃப் விஸ்டம் இன் யுவர் பிரெயின் அப்படின்னு சொல்றாரு. तुम्हारा पड़ोसी सोच रहा होगा कि मेरे पास अपने कपड़े ही नहीं.
ஸோ தும்ஹாரே படோசி உன்னோட நெய்பர் வந்து என்ன நினைச்சிருப்பாரு, சோச் ரஹா மீன்ஸ் he might have thought that என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லைன்னு, கப்படே ஹீ நஹி மீன்ஸ் I don't have dress with me அப்படின்னு நினைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. नसरुद्दीन ने माफी मांगते हुए कहा, गलती हो गई, अब ऐसा नहीं करूंगा. ஸோ நசருதீன் வந்து உடனே என்ன சொல்றாருன்னா, மாஃபினா இதுக்கு மன்னிப்பு கேட்கறது. ஓகே, சாரி, நான் வந்து இப்படி பண்ண மாட்டேன், இனிமேட்டு நான் அப்படி சொல்ல மாட்டேன். மாஃபி மாங்குத்தே ஹுயேனா அவன் ஆஸ்கிங் ஃபர்கிவ்னஸ். ஹி இஸ் டெல்லிங் கலத்தி மீன்ஸ் தப்பாயிடுச்சு, கலத்தி மீன்ஸ் ஐ ஹாவ் மேட் அ மிஸ்டேக். அப் ஐசா நஹி கருங்கா, ஹியர் ஆஃப்டர் ஐ வில் நாட் டூ சச் அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்றாரு நசருதீன். இப்ப என்னாச்சு பாப்போமா. அப் நசருதீன் உன்ஹே ஹுசைன் சாஹப் சே மில்வானே கே லியே. ஸோ இப்போ வந்து என்னாச்சுன்னா, நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு, நஸ்ருனோட நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு பேர் வந்து ஹுசைன் சாஹப். அவரை வந்து மீட் பண்றாங்க. இப்போ என்னாச்சு, ஹுசைன் சாஹப்னே गर्मजोशी से उनका स्वागत सत्कार किया. ஸோ ஹுசைன் சாஹப் என்ன பண்றாருன்னா, கர்ம ஜோசினா வார்ம் வெல்கம். ஸோ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஹி கேவ் அ வார்ம் ஸ்வாகத் மீன்ஸ் வெல்கம், வெல்கம் பண்றாரு உள்ளார. ஜப் ஜமால் சாஹப் கே பாரே மே பூச்சா தோ நஸ்ருதீன் நே கஹா. இப்போ அவர் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போறாரு இல்லையா ஜமால் சாஹப். ஸோ அவரை பத்தி ஹுசைன் கேட்கிறாரு, யாரு இவரு அப்படின்னு கேட்கும் போது நஸ்ருதீன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. என்னன்னு, ஜமால் சாஹப் மேரே புரானே தோஸ்த் ஹே. அப்ப ஜமால் சாஹிப் வந்து என்னுடைய புரானே தோஸ்த், ஓல்டு ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், என்னோட நண்பர். और उन्होंने जो अचकन पहनी है वह इनकी अपनी ही है. and और means and उन्होंने அவர் வந்து என்ன கோட் வேர் பண்ணியிருக்கிறாரோ, ஜோ அச்கன் பெஹனி ஹே, என்ன கோட் வந்து அவர் உடுத்திருக்காரோ அது வந்து அவரோடதே தான். வஹ் இன்கி அப்னி ஹி ஹே, அவரோட கோட்டு தான் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. ஓகேவா. இப்ப என்னாச்சு, ஜமால் சாஹிப் ஃபிர் நாராஸ் ஹோ கயே. ஸோ ஜமாலுக்கு வந்து திருப்பி வந்து நாராஸ் அப்படின்னா ஹி பிகேம் வெரி அன்கம்ஃபர்டபிள். என்ன இவரு இப்படி சொல்றாரு, திருப்பி இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு he felt very sad. பாஹர் ஆக்கர் போலே, பாஹர் மீன்ஸ் அவங்க வீட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே சொல்றாரு, ஜூட் போல்னே கோ கிஸ்னே கஹா தா தும்ஹே. ஜூட் மீன்ஸ் பொய், சரியா. ஸோ பொய் சொல்றது, போல்னேனா பொய் சொல்றதுக்கு யாரு உனக்கு சொல்லி கொடுத்தது, ஹூ டாட் யூ டு டெல் லைஸ். அப்போ உடனே நஸ்ருதீன் கேட்கிறாரு, கியோ அப்படின்னு, ஏன் நான் என்ன சொன்னேன். नसरुद्दीन ने कहा, तुमने जैसा चाहा मैंने वैसा ही तो कहा. तुमने जैसा चाहा அப்படின்னா நீ வந்து உனக்கு எது இஷ்டமோ அதைத்தானே நான் பண்ணினேன். வைசா ஹீ தோ கஹா, அதே தானே நான் சொன்னேன். நீ என்ன சொன்ன, இந்த கோட் வந்து என்னோடதுன்னு நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்ன. ஸோ ஐ டோல்ட் தட் த கோட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னாச்சு, போஷாக் கி பாத் கஹே பினா காம் நஹி சல்தா கியா. போஷாக் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை பத்தி பேசாம உன்னால இருக்கவே முடியாதா. பாத் கஹனே பினா, வித்தவுட் டாக்கிங் அபவுட் திஸ் ட்ரெஸ் கான்ட் யூ பி குவைட் அப்படின்னு சொல்றாரு. उसके बारे में न कहना ही अच्छा है. उसके बारे में இந்த ட்ரெஸ்ஸை பத்தி எதுவும் பேசாம இருக்கிறதே நல்லது. न कहना ही अच्छा. अच्छा means it is good that you don't speak about my dress. இந்த ட்ரெஸ்ஸை பத்தி பேசாத அப்படின்னு யார் சொல்றா, ஜமால் சாஹிப்னே சம்ஜாயா. அவர் வந்து புரிய வைக்கிறாரு நஸ்ருதீனுக்கு. ஓகே சரி. இப்ப என்னாச்சு, ஜமால் சாஹிப் கோ லேக்கர் நஸ்ருதீன் ஆகே படே. ஸோ இப்ப ஜமால் சாஹிப்பை கூட்டிட்டு நஸ்ருதீன் வந்து தே ஆர் வாக்கிங் ஃபார்வர்ட். ஆகே படேனா முன்னோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆகே மீன்ஸ் ஃப்ரண்ட், बड़े मीन्स they were walking. ओके तभी एक अन्य पड़ोसी मिल गए. सो तभी एक அப்ப வந்து அந்நிய படோசி அப்படின்னா இன்னொரு நெய்பரை வந்து பாக்குறாங்க. ஓகே, அந்நிய மீன்ஸ் another neighbor, they are meeting another neighbor. नसरुद्दीन ने जमाल साहब का परिचय உன்சே கர்வாயா. இப்ப என்ன பண்றாரு பாப்போமா. நஸ்ருதீன் வந்துட்டு ஜமால் சாஹிப் கா பரிச்சை,
பரீட்சைனா he is again testing ஜமால் சாஹிப். அவருக்கு எப்படி கோவம் வருது, எப்படி அவர் ரியாக்ட் பண்றாருன்னு பாக்கிறதுக்காக உன்சே கர்வாயா அந்த படோசி நெய்பர் கிட்ட சொல்றாரு. மே आपका परिचय अपने पुराने दोस्त से करवा दूं. यह है जमाल साहब और इन्होंने जो अचकन पहनी है उसके बारे में मैं चुप ही रहूं तो अच्छा है. ஸோ இப்போ என்னாச்சு, இப்போ வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. மே ஆப்கா பரிச்சை. ஸோ ஐ எம் இன்ட்ரடியூசிங் மை ஓல்டு ஃப்ரெண்ட், புராணி தோஸ்த். ஸோ என்னோட ஓல்டு ஃப்ரெண்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். யஹ் ஹே ஜமால் சாஹிப், இவர் பேரு வந்துட்டு ஜமால் சாஹிப். और इन्होंने அண்ட் அவர் வந்து ஜோ அச்கன் பெஹனி ஹே, என்ன கோட் வேர் பண்ணிருக்காரோ உஸ்கே பாரேமே அது பத்தி நான் வாய மூடிக்குவேன். சுப் ஹீ ரஹூங்கா, ஐ வில் நாட் டெல் எனிதிங் அபவுட் ஹிஸ் கோட். அப்படி தட் இஸ் ஒன்லி குட் ஃபார் மீ அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன ட்ரெஸ் வேர் பண்ணிருக்காரோ அது பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தட் இஸ் தி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. இட் இஸ் ரியலி a funny story, right, regarding the quote. Okay, hope you all understood the story. Now we shall move on to the book back exercises part. Okay, तुम्हारे सवाल. So this is your question part. Okay, कहानी के बारे में कोई 5 प्रश्न बनाकर नीचे दी गई जगह में लिखो. कॉफी में उनके उत्तर लिखो. So कहानी के बारे में, now we have learnt the story. कहानी ना story लिया. So story लिருந்து you yourself form 5 questions. 5 means 5, प्रश्न means question. So 5 question நீங்களே frame பண்ணிட்டு கீழே இருக்கு இல்லையா ஸ்பேஸ், ஜெகஹ் மீன்ஸ் அந்த இடத்துல எழுதுங்க. நோட் புக்ல அதோட ஆன்சர்ஸையும் நீங்க எழுதணும். ஓகேவா? ஸோ லெட் மீ டெல் த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நஸ்ருதீன் கிஸ்ஸே மில்கர் பஹுத் குஷ் ஹுவா. ஸோ நஸ்ருதீன் இருந்தார் இல்லையா, ஸோ அவர் வந்து யாரை மீட் பண்ணிட்டு, கிஸ்ஸே மில்கர்னா ஹூம் டிட் ஹி மீட் and became very happy. bahut kush na very happy. So uttar means answer. Nasruddin apne purane mitra Jamal sahab se milkar bahut kush hua. So Nasruddin வந்து தன்னுடைய புராணி மித்ர, an old dost. புராணி அப்படின்னா old, மித்ரன் means friend. So he met his old friend. His name is Jamal Sahib. So அவரை பார்த்த உடனே, மில்கர்னா மீட் பண்றது, அவரை மீட் பண்ணோடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. Okay, बहुत खुश हुआ. So this is the first question. Now second question, Jamal Sahib ने घूमने जाने से क्यों मना कर दिया. So Jamal Sahib வந்துட்டு கூம்னே ஜானே, இந்த தெருவில் போயிட்டு நம்ம நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அதான் கூம்னே, டு ரோம் அபவுட் இன் த ஸ்ட்ரீட்ஸ். ஸோ அங்கே போகிறதுக்கு வை டிட் ஹி ரிஜெக்ட், மனா கர்தியானா ஏன் வந்து ரிஜெக்ட் பண்ணாரு, நான் வரலன்னு ஏன் சொன்னாரு. ஸோ லெட் அஸ் see the உத்தர், ஆன்சர் பார்க்கலாம். जमाल साहब ने घूमने से मना कर दिया क्योंकि उनकी पोशाक मामूली सी थी. ஸோ ஜமால் சாஹிப் வந்துட்டு கூம்னே சே, ஊர் சுத்த போறதுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, மனா கர்தியா வேண்டான்னு சொல்லிட்டாரு. क्योंकि மீன்ஸ் பிகாஸ், உன்கி போஷாக், ஸோ அவர் வேர் பண்ணியிருந்த அந்த ட்ரெஸ், போஷாக் மீன்ஸ் ட்ரெஸ் இல்லையா, அது வந்து மாமூலி சீதி, மாமூலி சீனா ரெகுலர் யூஸ்க்கு போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அது ரொம்ப ஃபட்டாஃபட்டா இல்லை, ரொம்ப ஃபங்க்ஷனா கிளாஸியா இல்லாததுனால அவர் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸோட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நவ் த தேர்ட் क्वेश्चन, नसरुद्दीन ने अपने पड़ोसी को जमाल साहब की पोशाक के बारे में क्या बताया. सो नसरुद्दीन வந்துட்டு अपने पड़ोसी, पड़ोसी மீன்ஸ் நெய்பர் இல்லையா, ஸோ பக்கத்து வீட்டுக்காரர் கிட்ட ஜமால் சாஹிப்போட போஷாக் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை பத்தி என்ன சொன்னாரு, क्या बताया, what did he tell to his neighbor regarding Jamal Sahib's dress. So let us see the उत्तर, आंसर. नसरुद्दीन ने अपने पड़ोसी से कहा कि जमाल साहब ने मेरी अचकन पहन रखी है. ஸோ நஸ்ருதீன் வந்துட்டு अपने पड़ोसी தன்னுடைய நெய்பர் கிட்ட சொல்றாரு, கஹா கினா he told to his neighbor
that ஜமால் சாஹிப் வந்துட்டு மேரி அச்கன் என்னுடைய ட்ரெஸ் கோட்டை தான் வந்து பெஹன் ரக்கி ஹை. பெஹன் மீன்ஸ் டு வேர், உடுத்தி இருக்காரு. ஓகே, ஸோ ஜமால் சாஹிப் ஹேஸ் ஓன் மை கோட், மை ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாரு. திஸ் இஸ் த தேர்ட் கொஸ்டின். Fourth question, நஸ்ருதீன் ने हुसैन साहब से क्या कहा? So நஸ்ருதீன் வந்துட்டு ஹுசைன் சாஹிப் கிட்ட வந்து என்ன சொல்றாரு? क्या कहा ना, what did he tell to हुसैन साहब? So let us see the answer part. उत्तर, नसरुद्दीन ने हुसैन साहब से कहा, जमाल साहब मेरे पुराने मित्र हैं, उन्होंने जो अचकन पहनी है वे उनकी अपनी है. So नसरुद्दीन வந்துட்டு ஹுசைன் சாஹிப் கிட்ட சொல்றாரு. கஹா மீன்ஸ் he told. என்னன்னா ஜமால் சாஹிப் வந்து மேரே புராணி மித்ர ஹை, என்னுடைய பழமையான ஒரு நண்பர். he is an old friend of mine. உன்ஹோனே, அவர் வந்துட்டு ஜோ அச்கன் பெஹனி, என்ன கோட் வேர் பண்ணிருக்காரோ, எந்த ட்ரெஸ் வேர் பண்ணிருக்காரோ, வே உன்கி அப்பனி ஹே, அது வந்து அவரோட ட்ரெஸ் தான். இட் இஸ் ஹிஸ் ஓன் ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, திஸ் இஸ் fourth question. Now the fifth question. ஜமால் साहब ने नसरुद्दीन को क्या समझाया था? So ஜமால் சாஹிப் வந்து நஸ்ருதீனுக்கு என்ன புரிய வச்சாரு? समझायाना, what did he tell to make him understand that? Okay, let us see the answer. जमाल साहब ने नसरुद्दीन को समझाया ताकि पोशाक के बारे में कुछ न कहना ही अच्छा है. So ஜமால் சாஹிப் வந்துட்டு நஸ்ருதீன் கிட்ட சொல்லி புரிய வச்சாரு. समझायाना, he made him understand that पोशाक के बारे में, இந்த ட்ரெஸ்ஸை பத்தி, போஷாக்னா ட்ரெஸ் தானே, கே பாரேனா இந்த ட்ரெஸ்ஸை பத்தி, குச் ந கஹனா எதுவுமே சொல்லாம இருந்தாலே நல்லா இருக்கும். அச்சா ஹே, இட் வில் பி குட் இஃப் யூ டோன்ட் டெல் எனிதிங் அபவுட் திஸ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, now तुम्हारी बात. So this is in your own words you had write. नसरुद्दीन और जमाल साहब बंटन कर घूमने के लिए निकले. So we know from the story that Nasruddin and Jamal Sahib बंटन कर அப்படின்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, घूमनेना to roam about in the streets they started, right? So இப்ப question என்னன்னா, तुम बंटन कर कहां जाते हो? So நீ வந்துட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு, பண்டன் means you will be refreshing yourself and doing everything, right? So before you go outside, so where and all you will go? कहां जाते हो, எங்கெங்கெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவீங்க? मैं बंटन कर किसी पार्टी में, विवाह में, रिश्तेदारों के घर और बाजार घूमने जाता हूँ. सो நான் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கிசி பார்ட்டி மே, ஏதாவது பார்ட்டிக்கு, விவாஹ் அப்படின்னா எனி மேரேஜஸ்க்கு, அதுக்கப்புறம் ரிஷ்தேதார் கே கர், ரிஷ்தேதார் அப்படின்னா உறவினர்கள், அதாவது நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட கர் அப்படின்னா வீட்டுக்கு, அதுக்கப்புறமா பாசார்னா மார்க்கெட் பிளேஸ், மால்ஸ், அந்த மாதிரி போகும்போது நம்ம வந்து நல்லா ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு போவோம் இல்லையா, घूमने जाता हूँ. ஓகே, नेक्स्ट क्वेश्चन, तुम किस किस तरह से बनते टनते हो? सो तुम किस किस तरहना, நீ எப்படியெல்லாம் வந்து பன்தே டந்தேனா எப்படியெல்லாம் நீங்க ட்ரெஸ் பண்ணிக்குவீங்க, ஹவ் அண்ட் ஆல் யூ வில் மேக் யுவர் செல்ஃப் கெட்டிங் ரெடி அப்படின்னு பார்க்கலாமா. மே ஸ்நான் கர்கே நயே கப்படே பெஹன்தா ஹூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா குளிச்சுட்டு, மேனா நான், ஸ்நான் அப்படின்னா ஸ்நானம் பண்றது, குளிச்சுட்டு, நயே கப்படே, நயே மீன்ஸ் நியூ, கப்படே மீன்ஸ் க்ளோத்ஸ், நல்ல புது துணிகளா உடுத்திக்குவேன், பெஹன்தா மீன்ஸ் ஐ வில் வேர். ஓகே, அடுத்தது பாலோங் கோ கந்தி கர்த்தா ஹூ. ஸோ பாலம் அப்படின்னா முடி, ஓகேவா. ஸோ தலையெல்லாம் நல்லா சீவிக்குவேன், கந்தி கர்த்தா ஹூனா
தலை வந்து இந்த சீப்பை வச்சு நல்லா கோம் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் ஜூத்தே பாலிஷ் கர்கே ஹி பெஹன்தா ஹூ. ஜூத்தேனா ஸ்லிப்பர்ஸ், ஐ மீன் ஷூஸ். ஓகே, ஸோ ஷூஸை வந்துட்டு நல்லா பளபளன்னு பாலிஷ் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து போட்டுக்குவேன். பெஹன்தா ஹூ, ஐ வில் வேர் தட். ஹாத் மே கடி பாந்துதா ஹூ. ஹாத் அப்படின்னா கை. ஸோ கையில வந்துட்டு கடினா வாட்ச் கட்டிப்பேன். பாந்தானா ஐ வில் டை மை வாட்ச் இன் மை ஹேண்ட்ஸ். இஸ் பிரகார் சே மே பந்தா டந்தா ஹூ. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு வெளியில போகும்போது கிளம்பி போவேன். ஓகே, ஸோ ஆல் ஃபார் தீஸ் கொஸ்டின்ஸ் யூ கேன் ரைட் யுவர் ஓன் ஆன்சர். ஆல் தீஸ் ஆர் ஜென்ரல் கொஸ்டின்ஸ். யூ ட்ரை டு present your own answer. I am just giving my own versions. Okay, now let us go to the next. तुम्हारी समझ से. ஸோ உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, तीसरे मकान से बाहर निकलकर जमाल साहब ने नसरुद्दीन से क्या कहा होगा. तीसरे मकाன்னா ஒரு வீடா போனாங்க இல்லையா, நெய்பர் வீட்டுக்கு போனாங்க, ஹுசைன் சாஹப் வீட்டுக்கு போனாங்க. ஸோ அந்த மாதிரி தேர்ட், தீசரே மீன்ஸ் தேர்ட் ஹவுஸ்ல இருந்து பாஹர் நிக்கால்கர் வெளியே வந்த உடனே ஜமால் சாஹிப் வந்துட்டு நசருதீன் சே என்ன சொன்னாரு, நசருதீன் கிட்ட என்ன சொல்றாரு. ஆஃப்டர் ஹி கேம் அவுட் ஆஃப் த தேர்ட் ஹவுஸ், जमाल साहब ने अचकन के बारे में कोई भी बात करने के लिए मना किया होगा. सो जमाल साहब வந்துட்டு அச்கன் கே பாரே மே, அந்த ட்ரெஸ் பத்தி, ஓகே, அந்த கோட் வேர் பண்ணிருக்கார் இல்லையா, அதை பத்தி கோயி பி பாத் கர்னே கே லியே, எந்த ஒரு விஷயம் அந்த கோட்டை பத்தி பேசுறதுக்கு அவரு ரெடியா இல்ல. மனா கியா ஹோகானா அது பத்தி அவர் பேசவே வேண்டான்னு முடிவு பண்ணிருப்பாரு. he might have decided not to talk anything about the court. okay, उन्होंने कहा होगा तुमने इसका जिक्र क्यों किया. तुम्हारी बात से उन्हें पता चल गया होगा कि जरूर कोई न कोई राज है. उन्होंने कहा होगा, அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, what he might have told, तुमने उसका जिक्र, जिक्र அப்படின்னா மென்ஷன் பண்றது. ஓகேவா, क्यों किया, ஏன் வந்து இந்த ட்ரெஸ் பத்தி பேசுற, why did you mention regarding this dress அப்படின்னு சொல்லியிருப்பாரு. तुम्हारी बात से, நீ சொன்ன இந்த வார்த்தைகளால, உன்ஹே பதா சல் கயா ஹோகா, ஸோ அந்த நெய்பர்ஸ் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் பதா சல் அப்படின்னா தெரிஞ்சு போயிடுக்கும். என்ன அப்படின்னா இதுல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குன்னு. ராஸ் மீன்ஸ் சீக்ரெட். ஓகே, ஸோ ஜரூர் கோயி ந கோயி ராஸ், ஏதோ ஒரு சீக்ரெட் இந்த ட்ரெஸ்ல ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, नाउ सेकेंड वन, जमाल साहब अपने मामूली से कपड़ों में घूमने क्यों नहीं जाना चाहते होंगे. सो जमाल साहब வந்துட்டு अपने मामूली से कपड़े, मामूली कपड़ेனா நம்ம டெய்லி வேர்க்காக வச்சிருப்போம் இல்லையா, ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ்ல வந்து घूमने क्यों नहीं जाना, ஏன் வந்து அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து ரோம் பண்ண வேண்டான்னு நினைச்சாரு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நான் வரமாட்டேன்னு ஏன் சொன்னாரு. என்னவா இருக்கும் ஆன்சர் பார்க்கலாமா. जमाल साहब को लगाता होगा कि यदि वे मामूली से कपड़ों में घूमेंगे तो लोग उन्हें गरीब समझेंगे. ஸோ ஜமால் சாஹிப்க்கு வந்து லகுதா ஹோகா, அவருக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி நார்மல் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு, மாமூலி சே கப்படேனா நார்மல் ட்ரெஸ்ஸஸை வேர் பண்ணி நம்ம வந்து கடத்தெருவுக்கு போனா, கூம்னே மீன்ஸ் வென் யூ கோ அவுட் அண்ட் ரோம் இன் த ஸ்ட்ரீட்ஸ், people, லோக்னா people வந்து think that he is poor. கரீப் மீன்ஸ் புவர். ஓகே, அவர் வந்து ரொம்ப ஏழைன்னு நினைச்சுப்பாங்க அப்படின்னு இவரு நினைச்சுக்கிறாரு. ஓகே, ஜமால் சாஹிப் இஸ் திங்கிங் லைக் தட். लोग उनके बारे में यह भी सोचेंगे कि गरीब आदमी है इसलिए उसके पास अच्छे कपड़े नहीं है. लोग उनके बारे में, ஸோ பீப்புள் வந்து இதுவும் நினைச்சுக்குவாங்க, திங்க் பண்ணிக்குவாங்க. சோச்சேங்கன்னா திங்க் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த புவர் ஃபெல்லோ, கரீப் ஆத்மினா ரொம்ப ஏழையான இந்த மனிதர்கிட்ட வந்து இஸ்கே பாஸ் அச்சே கப்படே, நல்ல துணி கூட இல்ல. அச்சே கப்படே மீன்ஸ் குட் கிளாத்ஸ். நஹி ஹேனா, he doesn't have even good clothes to wear.
அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ऐसा भी हो सकता है कि लोग उन्हें नसरुद्दीन का नौकर ही न समझ ले. So ऐसा भी हो सकता है, இப்படி கூட மக்கள் நினைச்சுக்குவாங்க. என்ன அப்படின்னா நசுருதீனோட நௌக்கர் மீன்ஸ் சர்வெண்டா, நசுருதீன் கூட போகும்போது அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணிருப்பான், நம்ம இந்த ட்ரெஸ்ல போனா நம்மள அவனோட சர்வெண்ட்னு கூட நினைச்சுக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜமால் சாஹிப் अपने मामूली से कपड़े में घूमने नहीं जाना चाहते. So these were maybe the reasons why ஜமால் சாஹிப் மாமூலி கப்படே ஒரு நார்மல் ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்ததுனால ரோம் பண்றதுக்கு போக ஆசைப்படல. ஓகேவா? Now next नसरुद्दीन अपनी अचकन के बारे में हमेशा क्यों बताते होंगे. सो இப்ப நம்ம நசருதீனை பார்ப்போம். நசருதீன் அவரோட கோட்டை பத்தி, अपनी அச்கன்னா அவரோட கோட்டை பத்தி திருப்பி திருப்பி பேசுறாரு இல்லையா? बारे में हमेशा means always he is talking about the court. Why was it happening? ஏன் அவர் அப்படி பேசணும்? சரி, ஆன்சர் பாப்போமா? நசருதீன் மசாக்கியா இன்சான் தே. சோ நசருதீன் ஒரு மசாக்கியா அப்படின்னா, மசா மீன்ஸ் ஃபன், ஃபன் ஃபில்டு பர்சன். இன்சான் அப்படின்னா மனிதன் இல்லையா? சோ அவர் ஒரு ரொம்ப கேஷுவலா ஜாலி டைப்பா இருக்கக்கூடிய ஒரு ஆள். வே अपने दोस्त से अपनी अचकन के बारे में अक्सर मजाक करते होंगे. सो அவர் வே अपने दोस्त से தன்னுடைய நண்பர் கிட்ட அவரோட கோட்டை பத்தி, अपनी अचकन के बारे ना கோட்டை பத்தி அக்சர் மஜாக், எப்ப பார்த்தாலும் மஜாக் மேக்கிங் ஃபன். ஓகே, சோ ஜஸ்ட் ஹி வாஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் ஹிம் அப்படியும் எடுத்துக்கலாம் நம்ம. वह दोस्त को यह समझाना चाहते होंगे कि आदमी अपनी पोशाक से नहीं अपने गुणों से पहचाना जाता है. वह दोस्त को நஸ்ருதீன் தன்னுடைய நண்பர் ஜமால் இருந்தார் இல்லையா, அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கலாம். சமஜானா சாகத்தே மீன்ஸ் அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்கலாம். என்ன அப்படின்னா, ஆத்மி அப்னி போஷாக் சே நஹி, ஒரு மனிதரை அவர் வேர் பண்ணிருக்க ட்ரெஸ்ஸால யாருமே கணிக்கிறது இல்ல. நோபடி வாட் tries to make that he is good or bad on wearing his dress. अपने गुणों से அவங்களோட குணத்தால தான் மதிக்கப்படுறாங்க. पहचाना जाता है ना, everyone will know by the qualities in that person only, not by the dress what he is wearing about. Okay, so maybe இதெல்லாம் it is maybe answers தான். Even you can tell some other answer for this, what you think. Okay, next is கப் ஷப். ஓகே, ஸோ வென் தே மீட் பண்ணாங்க இல்லையா, அப்போ ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்களே, தட் இஸ் கப் ஷப். என்னாச்சு பார்ப்போமா? जब जमाल साहब और नसरुद्दीन हुसैन साहब के घर से बाहर निकले तो उन्होंने अपनी बेगम को नसरुद्दीन और जमाल साहब से मुलाकात का किस्सा सुनाया. सो जब जमाल साहबும் நசருதீனும் ரெண்டு பேரும் ஹுசைன் சாஹப் கே கர், ஹுசைன் சாஹபோட வீட்டிலிருந்து பாஹர் நிக்கலே தோ வெளியே வந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், உன்ஹோனேனா இங்க யாருன்னா ஹுசைன் சாஹப குறிக்குது. ஓகே, ஸோ ஹுசைன் சாஹபோட பேகம் வைஃபா இருக்கலாம் இல்லையா. अपनी बेगम को नसरुद्दीन और जमाल साहब के मुलाकात का किस्सा அப்படின்னா இவங்க மூணு பேரும் மீட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதை பத்தி இவங்களுக்குள்ளார என்ன பேசியிருப்பாங்க, கியா கிஸ்ஸா சுனாயா, ஏதோ பேசியிருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி இவர் என் ஃப்ரெண்டு நசருதீன் அவரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தாரு, அவர் அந்த மாதிரி சம்திங் தே மைட் ஹவ் டாக்ட். உன் दोनों के बीच में क्या बातचीत हुई होगी. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார, யார் ரெண்டு பேரு, ஹுசைன் சாஹிப்புக்குள்ளாரையும் அவரோட பேகம் குள்ளாரையும் என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். பாத்சீத்னா what they might have talked about this. You try to write it as a dialogue writing. Okay, so again this is your own imagination only. It is not given in the story, correct? Just like that you are imagining a character. வைஃப்னு ஒரு பேகம் கேரக்டர் ஒரு இமேஜின் பண்ணிட்டு ஹுசைன் சாஹிப் அவங்க கிட்ட என்ன பேசியிருப்பாங்கன்னு யூ கேன் ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஓகே, கம் ஆன், லெட் அஸ் see.
பேகம் கவுன் ஆயாத்தா, யாரு வந்திருக்காங்க அப்படின்னு பேகம் கேக்குறாங்க. who might have come? now Hussain Sahib is telling Nasruddin अपने दोस्त के साथ आया था. So Nasruddin has come with his friend. அவர் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பேகம் என்ன சொல்லுவாங்க? you can write anything. okay, now see किस दोस्त के साथ, எந்த ஃப்ரெண்டு, யார் அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு கேக்குறாங்க பேகம். உடனே ஹுசைன் சாஹிப் சொல்றாரு, ஜமால் நாம் கா கோயி புரானா தோஸ்த் தா. ஸோ ஜமால் அவரோட பெயரு. அப்புறம் அவரு நசருதீனோட புரானா தோஸ்த் தான், வெரி ஓல்டு ஃப்ரெண்டாமா. லேக்கின் நசருதீன் கஹ் ரஹா தா கி ஜமால் நே அப்னி ஹி அச்கன் பெஹன் ரக்கி ஹே. லேக்கின் அப்படின்னா ஆனா, நசருதீன் கஹ் ரஹா தா சொல்லிட்டு இருந்தாரு. என்ன சொல்லிட்டே இருந்தாரு அப்படின்னா, ஜமால் அப்னி ஹி அச்கன் அவருடைய ட்ரெஸ்ஸையே தான் வேர் பண்ணிட்டு இருந்தாரு. பெஹன் ரக்கினா ஹி வாஸ் வேரிங் ஹிஸ் ஓன் ட்ரெஸ் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு பேகம் கிட்ட சொல்றாங்க. உடனே பேகம் என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. ஹஸ்தி ஹுயி ஆன் லாஃபிங் ஷி இஸ் டெல்லிங் तब जरूर ही वह अचकन उसकी अपनी नहीं होगी. அப்போ கண்டிப்பா, ஜரூர் மீன்ஸ் கண்டிப்பா, அந்த கோட் அச்கன் அவருடையதா இருக்காது. அப்பனி நஹி ஹோகிங்க, இட் மைட் நாட் பி ஹிஸ் கோட் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க. லைக் திஸ் யூ கேன் ரைட் யுவர் ஓன் டயலாக்ஸ். ஓகே, இப்ப ஹுசைன் சாஹிப் அதுக்கு என்ன சொல்லியிருப்பாரு? हाँ हाँ, उसने तो नसरुद्दीन की ही अचकन पहन रखी है. ஆமாமா, ஜமால் நசருதீனோட கோட்டு தான் போட்டிருக்காரு அப்படின்னு இவரு கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, யஹ் வஹி அச்கன் है जो नसरुद्दीन ने पिछले साल अपने बहन की शादी में पहनी. இது அதே கோட்டு தான். வஹி அச்கன்னா அதே கோட்டு தான். அது நசருதீனோட பிச்சலே சால்னா லாஸ்ட் இயர். பிச்சலே மீன்ஸ் லாஸ்ட், சால் மீன்ஸ் இயர். லாஸ்ட் இயர் அவரோட தங்கையோட கல்யாணம், பெஹன் கி ஷாதினா தங்கையோட கல்யாணத்துல, சிஸ்டர்ஸ் மேரேஜ்ல இது வேர் பண்ணியிருந்தாரு. நான் அதை பார்த்திருக்கேன் அப்படின்னு ஹுசைன் சாஹிப் சொல்ற மாதிரி. ஹியர் யூ கேன் ரைட் எனி அதர் ரீசன் அவுட் ஆல்சோ. ஓகே, come on, next see goomna firna, roaming here and there இல்லையா? so let us read this. Nasruddin ne kaha chalo dost mohalle mein goom aaye. so Nasruddin சொல்றார் இல்லையா, வாங்க ஜமால் நம்ம மொஹல்லே அப்படின்னா ஸ்ட்ரீட்ஸ், இந்த கடத்தெருவெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் நம்ம சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஸ்டோரி. நவ் ஜப் நசருதீன் अपने दोस्त से मिले वे उसे अपना मोहल्ला दिखाने ले गए. सो எப்ப நசருதீன் தன்னுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணாரோ, தோஸ்த் சே மிலேனா when he met his friend, வே உசே அப்னா மொஹல்லா, அவர் தன்னுடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு அவரோட ஊரெல்லாம் சுத்தி காமிக்கணும், கடத்தெருவெல்லாம் சுத்தி காக்கணும்னு ஆசைப்பட்டாரு இல்லையா? ஜப் தும் அப்னே தோஸ்தோ சே மில்தே ஹோ தப் கியா கியா கர்த்தே ஹோ. ஜப் தும், இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றீங்க அப்படின்னா, தோஸ்தோன்னா அப்னே தோஸ்தோன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றப்ப அவங்களே எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுவீங்க, இல்ல எங்கெங்கெல்லாம் போவீங்க நீங்க? मैं जब अपने दोस्त से मिलता हूँ तो उनके साथ எங்கெல்லாம் போவீங்கன்னு திருப்பி you can write your own answer. you have many places இல்லையா? மால்ஸ் போலாம், தியேட்டர்ஸ் போலாம், பீச்சஸ் போலாம், அந்த மாதிரி பார்க், மியூசியம்ஸ், you can write whatever you want. okay, so let us see my version. so இங்க எப்படி இருக்குன்னா, तो उनके साथ कार्टून फिल्म देखता हूँ, खूब खाता पीता और खेलता हूँ. सो मैं जब अपने दोस्तों से मिलता, நான் எப்ப என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவேனோ அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், உன்கே சாத் கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்ப்போம். கார்ட்டூன் ஃபிலிம் தேக்தா ஹூ, அதுக்கப்புறமா खूब காத்தா பீத்தா, நல்லா பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். காத்தா பீத்தா மீன்ஸ் we will eat and drink. and கேல்தா ஹூ, of course you will really play with your friends, right? we will start playing. அந்த மாதிரி எழுதலாம். ஓகே, இப்ப करके दिखाओ, this is an activity part for you. okay, नीचे कुछ वाक्य लिखे है. नीचे means கீழே, you have the, இங்க பாருங்க டாட்ஸ்ல நிறைய வாக்கியங்கள் இருக்கு, சென்டென்சஸ் இருக்கு இல்லையா?
तुम्हें इनका अभिनय करना है. So நீங்க இந்த sentences read பண்ணிட்டு you have to make actions for those sentences. அவ்வளவுதான். तुम चाहो तो कहानी के में देख सकते हो कि इन कामों का जिक्र क्या आया है. कहाँ आया है? जिक्र அப்படின்னா மென்ஷன் பண்றது. ஸோ तुम चाहो तो உங்களுக்கு ஆசை இருந்தா if you want कहानी में देख सकते हो. இந்த லைன்ஸ் எல்லாம் ஃப்ரம் த ஸ்டோரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியில இந்த லைன்ஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல வந்திருக்குன்னு நீங்க ஒரு தடவை போய் படிச்சு பார்த்துட்டு வந்துட்டு நீங்க இந்த ஆக்ஷன் பண்ணணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன? பண்டன் கர் घूमने के लिए निकला. பண்டன் கர்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு, घूमनेனா ஊர் சுத்துறதுக்காக, டு ரோம் அபவுட் யூ ஆர் கோயிங். சோ அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது கடோம் பானி பட்னா. கடம் அப்படின்னா பாட் இல்லையா? பானையில வந்து தண்ணி, பானி மீன்ஸ் ஃபில்டு வித் வாட்டர். அந்த பானையை வந்து போட்டு உடைச்ச மாதிரி இருந்துச்சுல்ல. எப்பனா நசருதீன் வந்துட்டு தன்னோட கோட்டை பத்தி தன்னுடைய நெய்பர் கிட்ட சொல்லும் போது ஜமால் சாஹிப்க்கு வந்து அப்படி இருந்துச்சு. இட் வாஸ் லைக் அந்த ஃபுல் பாட் ஆஃப் வாட்டரை வந்துட்டு தூக்கி போட்டு உடைச்ச மாதிரி இருந்துச்சு இல்லையா? சோ அதுதான் இது. முஹ் பனாக்கர் ஷிகாயத் கர்னா. ஸோ முஹ் பனாக்கர் அப்படின்னா முகத்தை வந்து வெவ்வேறு கோணங்களா நம்ம வந்து ஆக்ஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபேஸை வந்து இமிட்டேட் பண்ணி காமிக்கிறது. ஓகே, அடுத்தது கர்ம ஜோஷி சே ஸ்வாகத் கர்னா. ஸ்வாகத் மீன்ஸ் வெல்கம் பண்றது. கர்ம ஜோஷினா அப்படியே வார்ம் வெல்கம் கொடுப்போம்ல. நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்தாங்கன்னா we will give them a warm welcome, asking them come inside, how are you, like that. So அந்த மாதிரி you have to do the action. Okay, next வந்துட்டு நாராஸ் ஹோனா. நாராஸ் மீன்ஸ் ரொம்ப சேட் ஆயிடுறது இல்லையா? வெரி மச் அன்ஹாப்பியா இருக்கிற மாதிரி நீங்க ஆக்ட் பண்ணணும். அடுத்தது தேக்தே ஹி ரஹ் ஜானா. தேக்தே ஹின்னா அப்படியே பார்த்துட்டே அப்படி ஸ்டாண்ட் ஸ்டில்லா ஆயிடுறது இல்லையா? ஸோ அந்த கண்ணில் மட்டும் அப்படியே முழிச்சிட்டு பார்க்கறது. ஸோ தட் ஆக்ஷன் யூ ட்ரை டு டூ. ஓகே, ஸோ ஆல் தீஸ் ஆர் வாட் அபிநய் ஆக்ஷன்ஸ் only you should do. Now next गडों पानी पड़ना. सो नसरुद्दीन के बात सुनकर जमाल साहब पर तो मानो गडों पानी पड़ गया. सो नसरुद्दीन வந்துட்டு சொன்னார் இல்லையா, பாத்தோம் சுன்கர்னா on hearing the words of Nasruddin, ஜமால் சாஹிபுக்கு வந்து எப்படி இருந்துச்சு? கடோம் பானி படுகையா, ஒரு ஃபுல் பாட் ஆஃப் வாட்டரை ஊத்துன மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஸோ அது வந்து திஸ் இஸ் அ முஹாவரே. ஸோ வாட் இஸ் அ முஹாவரே? சி திஸ் இஸ் முஹாவரே அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டா சொல்லாம இன்டைரக்டா மீன் பண்றது. தட் இஸ் வாட் இஸ் முஹாவரே. கரெக்ட். ஸோ இஸ்கா மத்லப் क्या है? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் முஹாவரே? யூ ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். तुम इसका मतलब पता करने के लिए अपने साथियों या बड़ों से बातचीत करो. ओके, सो நீங்க வந்து இத வந்து मतलब पता करनेனா இந்த முஹாவரையோட மீனிங் வந்துட்டு you try to get it from your friends or உங்க வீட்ல வந்து படோ எல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க கிட்ட இது பத்தி பேசணும். बातचीत करो means try to talk about this. Then or else you can also see the dictionary. சப்து கோஷ்னா நெட்ல போட்டு கூட நீங்க சர்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நவ் ஐ வில் டெல் யூ தி ஆன்சர். கடோம் பானி பட்னா அப்படின்னா பஹுத் லஜ்ஜித் ஹோனா. லஜ்ஜித் மீன்ஸ் ஃபீலிங் அஷேம்டு. ஸோ ரொம்பவே அஷேம்டா ஃபீல் பண்ணார் இல்லையா ஜமால் சாஹிப்? அது வந்து அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஃபுல் பாட் ஆஃப் வாட்டர் அப்படியே கொட்டின மாதிரி இருந்துச்சு. ஓகே, Now इस मुहावरे को सुनकर मन में एक चित्र सा बनता है. இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, இந்த ஃபுல் பாட் ஆஃப் வாட்டர்னு நான் சொல்றப்பயே வந்து உங்க மண்மே அப்படின்னா மனசுல வந்து அதை வந்து ஒரு பிக்சரா நீங்க ஃப்ரேம் பண்ணிருப்பீங்க இல்லையா? அப்படியே ஒரு பானை தண்ணி வந்து நம்ம மேல ஊத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப யூ மைட் ஹாவ் இமேஜின்ட் தட் பிக்சர். இப்ப தும்பி கின்ஹி தோ முஹா
के बारे में चित्र बनाओ. So கீழே வந்து உங்களுக்கு 4 முஹாவரேஸ் கொடுத்திருக்காங்க. அதில இருந்து any 2 முஹாவரேஸ் எடுத்துட்டு you try to draw a picture for that. That's all. कुछ मुहावरे हम देते हैं. तुम चाहो तो इनमें से कोई पसंद कर. சோ அதான் இங்க வந்து 4 முஹாவரே இருக்கு. இதில இருந்து நீங்க ஏதோ 2 முஹாவரே எடுத்து பிக்சர் வரையலாம். இல்லனா உங்க ஓன் முஹாவரேஸ் நீங்க கலெக்ட் பண்ணி you try to draw the picture for that. Okay, let us see. I will just explain you this. You draw it in your own. Okay. Sir mundate hi ole padna. So இப்போ ஒரு வேலை செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னு வெச்சுக்கோங்களே. So when you start doing a work, அந்த work வந்து ஒழுங்கா நடக்காம many disturbance தடங்கள் வருது இல்லையா? So அத வந்துட்டு நம்ம எப்படி சொல்லலாம்னா சிர் முண்டாத்தே ஹி ஓலே பட்னா. நம்ம மண்டைக்குள்ளாரே நிறைய क्वेश्चंस ரைஸ் ஆகுறது இல்லனா அபார்ட் ஃப்ரம் தட் வெளியில இருந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருது in your work, that is called this. Okay. அடுத்தது ஊண்ட் கே முஹ்மே ஜீரா. ஊண்ட் அப்படின்னா கேமல். ஓகேவா? சோ கேமலோட முஹ் அப்படின்னா வாய் இல்லையா? மவுத்துல வந்துட்டு தண்ணி, ஜீரா அப்படின்னா தண்ணி ஒழுகிற மாதிரி. சோ இத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், எதுக்கு சொல்லுவோம்? when you want something which you couldn't get, அப்ப வந்து நம்ம வந்து மவுத் வாட்டரின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு கேமல் வரைஞ்சு அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தியா தலே அந்தேரா. சோ தியா மீன்ஸ் விளக்கு இல்லையா? சோ விளக்கு ஏத்தி வச்சா எது போயிடும்? அந்தேரா மீன்ஸ் டார்க்னஸ் வில் go away. அப்ப அந்த லைட் வந்து நீங்க அழகா ஒரு விளக்கு வரைஞ்சு அந்த லைட் எல்லாம் படுற மாதிரி ஒரு டிராயிங் வரைங்க. அடுத்தது ஈத் கா சாந்த். யூ நோ ஈத் இஸ் a festival, right? so ஈத் அன்னைக்கு அந்த நிலா வந்து ரொம்ப அழகா இருக்கும்ல, பிறை நிலான்னு சொல்லுவோம்ல. so அந்த நிலாவை நீங்க ஒரு பிக்சரா வரையணும். ஓகே. now कौन है कैसा. இதுல வந்து என்ன பார்க்க போறோம்னா நஸ்ருதீன் கா बड़कीली अचकन निकाल कर लाए. सो नसरुद्दीन நஸ்ருதீன் வந்து ஒரு படுகீலி அச்கன். படுகீலி அப்படின்னா நல்ல காடியா நல்ல பளபளன்னு ஒரு கோட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு இல்லையா? திஸ் வாஸ் த சென்டென்ஸ் ஃப்ரம் த ஸ்டோரி. இப்ப இந்த படுகீலி ஷப்த் பதா ரஹா ஹை கி என்ன மீனிங் சொல்லுதுன்னா, இந்த படுகீலினா அந்த கோட் எப்படி இருக்குன்னு சொல்லுது. கரெக்டா? சோ அச்கன் அப்படின்னா கோட். அந்த கோட் எப்படி இருக்குன்னு இந்த வேர்டு தான் டிஸ்கிரைப் பண்ணுது இல்லையா? சோ வாட் இஸ் திஸ்? அச்கன் மீன்ஸ் கோட் இஸ் a noun. The describing word is badikili. So it means it is a describing word இல்லையா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா கஹானி மேசே இந்த ஸ்டோரி படிச்சீங்க இல்லையா? அதுல இருந்து சில இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் இருக்கும். ஓகே. शब्द चांटो means try to find out such words. okay. किसके बारे में कुछ बताते हैं. so ஒரு ஃப்ரெண்ட பத்தி சொல்லணும்னா இங்க பாருங்க தோஸ்த்னா ஃப்ரெண்ட். so what type of friend he was an old friend. புரானா தோஸ்த். so இந்த ஃப்ரெண்ட் டிஸ்கிரைப் பண்ணது இல்லையா? அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துட்டு நீங்க லெசன்ல இருந்து எடுத்துட்டு இங்க எழுதணும். அவ்வளவுதான். ஓகே. so இப்போ வந்து மாமூலி சி போஷக். போஷக் அப்படின்னா ட்ரெஸ் இல்லையா? போஷாக். அப்ப மாமூலி சி போஷாக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெகுலரா வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ் இல்லையா? ஃபங்க்ஷன் இல்லாம நார்மல் டேஸ்ல நம்ம வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ். சோ இட் டிஸ்கிரைப்ஸ் த ட்ரெஸ். ஓகே. அதே மாதிரி கை சாலோ. சாலோ அப்படின்னா இயர்ஸ். கை மீன்ஸ் மெனி இயர்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் அவரை பாக்குறேன்னு இருந்துச்சு இல்லையா? சோ இட் டிஸ்கிரைப்ஸ் த இயர்ஸ். ஓகே. அடுத்தது படோசி. படோசி அப்படின்னா நெய்பர் இல்லையா? அந்நிய படோசின்னு சொல்லும் போது இன்னும் ஒருத்தர் another நெய்பர்னு சொல்றோம்ல. so that is also a describing word. அடுத்தது அச்கன் அப்படின்னா கோட். யஹ் அச்கன். யஹ் மீன்ஸ் இந்த கோட், இந்த ஆடை அப்படின்னு சொல்றோம்ல. so that is also a describing word. அடுத்தது தோஸ்த் அப்படின்னா நண்பர். खास दोस्त அப்படின்னா he is a good friend of mine இல்லையா? so खास दोस्त. all the circled words are called describing words for the nouns given. okay.
बड़कीली पुराना जैसे शब्द किसी के बारे में कुछ खास या विशेष बता जाता है இல்லையா சோ இந்த படுக்கீலினா அந்த நல்ல காடியா இருக்கிற அந்த கோட் पुराना old friend so all these words are what कुछ खास या विषय बात it is describing something right so you know when it is describing a noun it is called what it is called an adjective so adjective in Hindi we call as visheshan சரியா so visheshanna adjective உங்களுக்கு எல்லாத்துக்குமே you know what is an adjective right it is a it describes about the noun okay இப்ப பாஸ் படோஸ் அப்படின்னா நியர்பை இல்லையா படோஸ் அப்படின்னா நெய்பர்ஸ் பாஸ்னா நியர்பை இருக்கக்கூடியவங்க இப்ப படோஸ் கே घर में जाकर நஸ்ருதீன் படோசி से मिले படோஸ் கே घरனா பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கு போய் நஸ்ருதீன் யார பார்த்தாரு அந்த வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் பார்த்தாரு படோசி சே மிலே he met his neighbors அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம லெசன்ல பார்த்தோம் இல்லையா இப்ப तुम अपने पड़ोसी बच्चों के साथ बहुत से खेल खेलते हो you know நம்ம எப்போதுமே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வீட்ல இருக்க பச்சோன்னா நெய்பரோட சில்ட்ரன் கூட சேர்ந்து கண்டிப்பா விளையாடுவோம் இல்லையா always we will not be inside our home right पर क्या तुम उनके परिवार के बारे में जानते हो அவங்க வீட்டுல பரிவார்னா அவங்களோட ஃபேமிலி பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமோ so you have to try to know who is there in their homes அந்த மாதிரி try to know this is a general activity I'm just explain you the questions you try to find the answers by yourself okay चलो दोस्तों के बारे में और जानकारी इकट्ठे करो इकट्ठे அப்படினா gather பண்ணனும் என்ன gather பண்ணனும் information gather பண்றீங்க யார பத்தி your friends दोस्तोंனா your friends பத்தி you are going to gather information என்னன்னா घर में कुल कितने लोग हैं totally how many people are there in their home लोग அப்படினா people कुल कितने ना टोटल नंबर ऑफ मेंबर्स அப்புறம் उनके नाम क्या है அவங்க பேர் எல்லாம் என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க उनकी आयु அப்படின்னா அவங்க வயசு சோ தாத்தா இருப்பாங்க பாட்டி இருப்பாங்க மாமா யாராவது இருப்பாங்க இல்லையா சோ அவங்களோட ஏஜஸ் எல்லாம் என்னன்னு கேளுங்க वे क्या काम करते हैं என்ன வேலை பார்க்கறாங்க அப்படினு you try to know all these things that's all इस सूची में तुम अपने मन से बहुत से सवाल जोड़ सकते हो இப்போ இங்க 4 क्वेश्चन தான் கொடுத்திருக்கு இது பத்தி अपने मन में सवाल உங்க மனசுக்குள்ள என்னென்ன क्वेश्चन தோணுதோ எல்லாத்தையுமே நீங்க கேட்கலாம் that's all nothing to do with this okay it is your own activity only okay now next we shall go to शब्दों का हेर फेर அதாவது ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம நிறைய பார்க்கிறோம் அத ஃபர்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா ஜூட்டா ஃபர்ஸ்ட் வந்து ஜூட்டான்னு படிக்கணும் நெக்ஸ்ட் வந்து ஜூட்டான்னு படிக்கணும் இல்லையா ஹஸ்கி சவுண்ட்ல படிக்கணும் இத வந்து நல்லா அழுத்தி படிக்கணும் ஓகே इन शब्दों को बोलकर देखो இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க ये मिलती जुलती आवाज वाले शब्द है मिलती जुलती आवाजना ரைமிங்கா இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ் आवाज மீன் சவுண்ட் வருது இல்லையா जरा से अंतर से भी शब्द का अर्थ बदल जाता है பட் வந்து சவுண்ட் ஒரே மாதிரி இருந்தாலும் உள்ள இருக்கிற அர்த்தம் வந்து it will differ right बदल जाता है ना it may vary नीचे इसी तरह के कुछ शब्दों को जोड़े है नीचेना கீழ வந்து जोड़े pairs of words வந்து உங்களுக்கு இருக்கு इन सब के अर्थ अलग अलग है so you know these words have different meanings अलग means different meanings இருக்கு நீங்க என்ன பண்ணனும்னா make sentences of this so நம்ம சென்டென்ஸ் பாக்கும்போதே அதோட மீனிங்கும் நம்ம பார்க்கலாம் சரியா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து गड़ा அப்படினா என்னது பாட்னு பார்த்தோம் இல்லையா कुम्हार गड़ा बनाता है कुमार is making pots बनाताனா அவர் வந்து பானை செய்றவரு அப்படினு சொல்றான் அடுத்து गड्ढा சொல்லும்போது सुनार ने हार गड़ा
ஸோ சுனார் வந்துட்டு ஹார் அப்படின்னா ஆரம், நெக்லஸ் இருக்கு இல்லையா, கடானா செய்யறது, கடா இந்த மாதிரி சொல்லணும். ஓகே, ஸோ இங்க கடானா பாட், இதனா டு மேக், கடா மீன்ஸ் டு மேக். ஓகே, அடுத்தது கூம் பார்க்கலாம். பூடே பார்க் மே கூம் ரஹேத்தே. பூடேனா வயசானவங்க வந்து தாத்தா வந்து பார்க்ல வந்து ரோம் பண்ணிட்டு இருந்தாங்க. கூம் மீன்ஸ் டு ரோம் அபவுட் இன் த பார்க். ஓகே, இப்ப இது வந்து என்னது, ஜூம் இல்லையா, பச்சே பார்க் மே டான்ஸ் கர்கே ஜூம் ரஹே தே. ஸோ ஜூம் அப்படின்னா குழந்தைங்க வந்து, பச்சே மீன்ஸ் சில்ட்ரன், பார்க் மேனா பார்க்ல வந்து டான்ஸ் கர்கே நல்லா டான்ஸ் ஆடிட்டு ஜூம் ரஹே தே சுத்திட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்றது ஜூம். இப்போ ஊஞ்சல்ல ஜூலால ஜூம் ரஹே தேன்னு சொல்லுவோம் இல்லையா, so that is zoom here. okay, அடுத்தது ராஜ். ராஜ் அப்படின்னா பாரத் மே அங்கிரேசோं का राज रहा था. ராஜ்யம் பண்ணாங்க இல்லையா, the British people were what, they were making us அடிமையா இருந்துட்டு ஆட்சி பண்ணாங்க இல்லையா, அதுதான் பாரத் மே. இந்தியால வந்துட்டு அங்கிரேசோ அப்படின்னா இங்கிலீஷ் பீப்புள், பிரிட்டிஷ் பீப்புள் வந்துட்டு ராஜ் ரஹாத்தா, ராஜ் ரஹாத்தான ஆட்சி பண்ணாங்க, ராஜ்யம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றோம். ராஸ், இங்க கீழே டாட் இருக்கு இல்லையா, ராஸ் அப்படின்னா சீக்ரெட். ஓகேவா, கர் கே ராஸ் கஹி நஹி பதானே சாஹியே. ஸோ வீட்டோட சீக்ரெட்ஸ், நம்ம வீட்டிலன்னு நம்ம சீக்ரெட்ஸ் வச்சிருப்போம் இல்லையா, அதுதான் கர் கே ராஸ்னா உங்க வீட்டில் இருக்க சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு கஹி நஹி எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, பதானே சாஹியே சொல்லவே கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபன் அப்படின்னா ஃபன் மஜா பண்றது, அதுதான் ஜோக்கர் அப்பனே ஃபன் மே மஹிர் ஹோத்தா ஹை. ஸோ ஜோக்கர் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்க வந்து அவர் பண்ற ஃபன்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து என்ன ஆகும், வி வில் பி ஹாப்பி அபவுட் இட். அது வந்து ஜோக்கருடைய ஃபன். அடுத்தது நார்மல், இந்த டாட் இல்லாம ஃபன் இருந்துச்சு அப்படின்னா ஹம்லே சே பூர்வ சாப் அப்னா ஃபன் உட்டுதா ஹை. ஸோ ஹம்லா கர்னானா அட்டாக் பண்ணும்போது, ஸோ பாம்பை வந்து நம்ம அட்டாக் பண்ணும்போது என்ன பண்ணும், அது வந்து திருப்பி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும் இல்லையா, அதுதான் வந்து ஃபன் உட்டுதா ஹை. ஓகே, அடுத்தது சஜா. சஜா அப்படின்னா தீபாவளி மே சாரா ஷஹர் சஜா ஹோத்தா ஹை. டெக்கரேட் பண்றது, தட் இஸ் கால்டு சஜா. ஸோ தீபாவளி அப்ப சாரா ஷஹர், இந்த ஃபுல் சிட்டியுமே வந்து எப்படி இருக்கும், நல்ல டெக்கரேட் ஆகிருக்கும். ஓகே, சஜா அப்படின்னா பனிஷ்மெண்ட், சோரி கர்னே பர் சஜா ஹோத்தி ஹை. ஸோ சோரினா திருடுறது, வென் யூ மேக் ராபரி யூ வில் பி வாட், சஜா, பனிஷ்ட். ஓகே, தட் இஸ் வாட் இஸ் சஜா. ஒரு கீழே ஒரு டாட் வைக்கணும். ஓகே, அடுத்தது கோல். கோல் அப்படின்னா துக்கான்தார்னே துக்கான் கோல் தி, ஓபன் பண்றது. ஓகே, துக்கான்தார்னா கடைக்காரர் வந்து, த ஷாப் கீப்பர் ஓபன்ட் த ஷாப், கோல் தி, சரியா, கடையை திறந்து வச்சாரு. இது வந்து கவுல்னு சொல்லணும். கவுல் அப்படின்னா குஸ்ஸே கே காரன் ரமன் கா கூன் கவுல் கயா. குஸ்ஸே கே காரன், இப்படி கோவம் வந்துருச்சுன்னா, கோவம் வந்த காரணத்தினால ரமன் கா கூன், ரமனோட ரத்தம், கூன் அப்படின்னா பிளட் எல்லாம் வந்து கொதிச்சிருச்சு, அப்படியே ரத்தம் எல்லாம் அப்படியே கொதிச்சு சுண்டிருச்சுன்னு சொல்லுவோம்ல, கோவம் வந்தா மூஞ்சி எல்லாம் செவந்து போயிடும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து கவுல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ரீடிங் ஆக்டிவிட்டி. ஆஃப்டர் திஸ் லெசன் யூ ஹாவ் நஸ்ருதீன் கா நிஷானா. ஓகே, ஸோ நிஷானா அப்படின்னா இலகுன்னு சொல்லுவோம் இல்லையா, எய்ம். ஸோ வந்து ஒரு ஏரோ ஷூட் பண்ணும்போது நம்ம ஒரு ரவுண்டாக ஒரு சென்டர் டாட்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஏரோ ஷூட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி இது. கமான் லெட் அஸ் ரீட். ஏக் தின் நஸ்ருதீன் அப்னே தோஸ்தோं के साथ बैठे बतिया रहे थे. ஸோ ஏக் தின், ஒன் டே வந்துட்டு நஸ்ருதீன் என்ன பண்றாரு, அப்னே தோஸ்தோ, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் கூட சேர்ந்து சாத் பைட்டே, ஆல் வேர் சிட்டிங் டுகெதர் அண்ட் சாட்டிங். பத்தியா ரஹேத்தின்னு சாட் பண்ணிட்டு இருந்தாங்க. बात ही बात में उन्होंने गप मारना शुरू कर दिया. सो बात ही बात பேசிட்டு இருக்கும் போதே என்ன பண்றாரு நஸ்ருதீன் வந்துட்டு गप मारना शुरू कर दिया. He started to do this action. என்ன அப்படின்னா
तीरंदाजी में मेरा मुकाबला कोई नहीं कर सकता. ஸோ தீரந்தாசி அப்படின்னா வில்ல அம்பு விடுறதுல, ஓகே, மேரா முகாபலா ஏன் கூட யாருமே வந்து போட்டி போட முடியாது. கோயி நஹி கர் சக்தா என்ன மாதிரி யாருமே பண்ண முடியாது. ஐ எம் வெரி வெல் எக்விப்டட், ஐ வில் டூ தட் வெரி வெல். அந்த போ அண்ட் ஆரோ விடுறது ஆர்ச்சரி பண்றதுல வந்து நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. மே தனுஷ் கஸ்தா ஹூ, நிஷானா साधता हूँ और तीर छोड़ता हूँ. जू तीर सीधे निशाने पर लगता है. सो என்ன பண்றான்னா மே தனுஷ் கஸ்தா ஹூ, தனுஷ் அப்படின்னா அந்த வில்லு இல்லையா, பௌவை எடுத்து ரெடி பண்ணிக்கிறாரு. நிஷானா சாதுதாகும், நிஷானா அப்படின்னா எய்ம், அந்த தூரத்துல அந்த ரவுண்டா இருக்கு இல்லையா அந்த சென்டர் டாட்டை வந்து எய்ம் பண்ணிக்கிறாரு. அவர் தீர் சோடுதாகும், தீர் அப்படின்னா அம்பு, ஆரோ. அப்ப அந்த ஆரோ வந்து அந்த பவுல இருந்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஆரோ எப்படி போகுது, ஷூன்னு போகுது. ஓகேவா? சோ தீர் சீதே, சீதே மீன்ஸ் ஸ்ட்ரெயிட்டா, தீர்னா அந்த ஆரோ வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா நிஷானே பர் லகுதா ஹை, கரெக்டா அவர் எய்ம் பண்ண அந்த சென்டர் டாட்ல போய் பட்டுருது. தோஸ்தோங்கோ விஸ்வாஸ் நஹி ஹுவா. சோ இதை பார்த்தோன்னே அந்த நண்பர்களுக்கு வந்து விஸ்வாஸ் நஹி ஹுவானா அன்பிலீவபிள், இட் வாஸ் ரியலி அன்பிலீவபிள் ஃபார் தெம். ஓகேவா? சோ என்னாச்சு, உன்ஹோனே நஸ்ருதீன் கி பரீட்சா லேனே கா ஃபைசலா கியா. சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, பரீட்சா மீன்ஸ் தே வாண்ட் டு டெஸ்ட் நஸ்ருதீன். ஓகே, சோ ஃபைஸ்லா மீன்ஸ் தே டிசைடட், சரி இவனுக்கு வந்து நம்ம இப்போ டெஸ்ட் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏக் தோஸ்த் பாகா பாகா கயா और तीर धनुष खरीद कर ले आया. அப்போ ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்றாருன்னா, பாகா பாகா அப்படின்னா ஓடி ஓடி போய் ஃபாஸ்டா போய் தீரும் தனுஷும் வாங்கிட்டு வராரு. கரீதுக்கர்னா டு பை. ஸோ ஹீ இஸ் பையிங் த ஏரோ அண்ட் த பவ், ரெண்டையும் வாங்கிட்டு வந்து தராரு. ஓகே, நஸ்ருதீன் கோ थमाते हुए उसने कहा, ये लो तीर धनुष और अब साधो अपना निशाना उस लक्ष्य पर. அப்ப அந்த நஸ்ருதீன் கிட்ட அதை தராங்க. ஏலோ அப்படின்னா டேக் திஸ் பவ் அண்ட் ஆரோன்னு சொல்லி கொடுத்துட்டு, இப்ப நீ சொன்ன கரெக்டா எய்ம் பண்ணி அடிப்பேன்னு, அதே மாதிரி நீ பண்ணு. சாதோ அப்பனா நிஷானா உஸ் லக்ஷ்ய பர், அங்க தூரத்துல தெரியுது இல்லையா அந்த எய்ம் பாயிண்ட்ல வந்து நீ வந்து இப்ப நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. देखते हैं कि तुम सच बोल रहा है यार झूठ. so देखते हैं ना, let us see whether you are telling the truth. சச்னா ட்ரூத் சொல்றியா இல்லைன்னா பொய் சொல்றியான்னு பார்த்துடுவோம் அப்படின்னு சேலஞ்ச் பண்றாங்க. नसरुद्दीन फंस गए, उन्होंने धनुष अपने हाथों में उठाया, அப்புறம் डोर खींची, निशाना साधा और छोड़ दिया तीर को. ஸோ நஸ்ருதீன் வந்து ரெடி ஆகுறாரு. என்னன்னா தனுஷ் எடுத்துட்டாரு, அந்த அம்பை வில்ல எடுத்துட்டு, ஹாத்தோமே விட்டாயனா கையில எடுத்துட்டு, அதுல வந்து டோர் கீஞ்சி அந்த நூலை கட்டுவாங்க இல்லையா கயிறை கட்டிட்டு, நிஷானா சாதா அந்த தூரத்துல இருக்க அந்த எய்ம் பண்ணிட்டு, சோடு தியா தீர் அந்த அம்பை வந்து விடுறாரு. அம்பை எப்படி போகுது, ஷூன்னு போகுது. தீர் நிஷானே பர் நஹி லகா, ஆனா அந்த அம்பு வந்து வேற எங்கேயோ போய் விழுந்துருது, அந்த எய்ம் பாயிண்ட் மேல போகவே இல்லை. இட் டிடன்ட் கோ அண்ட் ரீச் த எய்ம் பாயிண்ட், பல்கி वह तो बीच में ही कहीं गिर गया. பல்கினா ஆனா அது எங்க போச்சு, பீச் மேனா நடுவுலயே எங்கேயோ, கிர் கயானா விழுந்துருச்சு. the arrow fell down somewhere in the middle itself, it didn't reach the aim point. ஓகேவா? ha 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 சபி தோஸ்த் ஹஸ்னே லகே. ஸோ எல்லாரும் என்ன பண்றாங்க, ha ha haன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கியோ யஹி தும்ஹாரா பேஹத்ரீன் நிஷானா தா. அப்ப கியோ யஹி, இதுதான் உன்னோட எய்மா, நீ இப்படிதான் வந்து விடுவியா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. உன்ஹோனே கஹா, ஆல் ஸ்டார்டட் டெல்லிங் டு நஸ்ருதீன், நஹி நஹி हरगिज नहीं, यह तो काजी का निशाना था.
நஹி நஹி ஹர்கிஸ் நஹி. ஹர்கிஸ் அப்படின்னா இல்ல, முற்றிலுமா இல்ல, இட் இஸ் நாட் டோட்டலி லைக் தட் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ காசி கா நிஷானா தா. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் சேர்ந்து வில்லம்பு விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அவர் சொல்றாரு, இது வந்து என்னோட அம்பு கிடையாது, எய்ம் கிடையாது, காசியோட எய்ம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு he was just passing the time. okay, मैं तो तुम्हें दिखा रहा था कि काजी कैसा निशाना लगता है. मैं तो நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு இருந்தேன். I am just showing you how காசி will aim the bow and arrow and he will release the arrow அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்னு he was telling. इतना कहते हुए नजरुद्दीन ने दोबारा धनुष उठाया. इतना कहते இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்றாரு நஸ்ருதீன் வந்து he took the bow again. दोबारा அப்படின்னா திரும்பி, again what he is doing, he is taking the bow. அம்பை எடுக்கிறாரு, வில்லை எடுக்கிறாரு, ரெண்டையும் சேர்த்து போடுறாரு. போட்டுட்டு நிஷானா சாதா அப்படின்னா எய்ம் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு தீர் கோ சோடு தியா. தீர் அப்படின்னா ஆரோ, ஆரோ வந்து ரிலீஸ் பண்றாரு. ஓகே, அம்ப விடுறாரு. இப்ப என்னாச்சு பாப்போமா. ஷூ அந்த ஆரோ வந்து போகுது. இஸ் பார் तीर पहले वाले तीर से तो थोड़ा आगे गिरा पर निशाना फिर भी चूक गया. இப்ப இஸ் பார் இந்த டைம் என்னாச்சு, this time what happened, தீர் அந்த ஆரோ வந்துட்டு பெஹலே வாலே தீர் சே இதுக்கு முன்னாடி விட்டார் இல்லையா அந்த ஆரோ, அதை விட கொஞ்சம் தூரம் போச்சு. ஓகே, தோடா ஆகே மீன்ஸ் லிட்டில் பிட் ஃபார்வர்ட் இட் வெண்ட், பட் ஸ்டில் வாட் ஹேப்பன்ட், கிரா படா. ஸோ இட் ஃபெல் டவுன், அதுவும் வந்து கீழே விழுந்துருச்சு. நிஷானா ஃபிர்பி சூக்கா, அதாவது அந்த எய்ம் பாயிண்ட் வந்து ரீச் பண்ணல, இப்பவும் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இப்ப என்ன சொல்றாரு பாப்போமா. दोस्तों ने कहा यह तो जरूर तुम्हारा ही निशाना था नसरुद्दीन. दोस्तों வந்து சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க என்னன்னா, यह तो இது வந்துட்டு ஜரூர்னா கண்டிப்பா உன்னுடைய எய்ம் தான், நீ விட்டா இப்படிதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க. so everybody started telling to Nasruddin that this is how you will put the bow and arrow அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு, பில்குல் நஹி, நோ நோ நாட் அட் ஆல், நான் இப்படி விடவே மாட்டேன். நஸ்ருதீன் ने कहा यह मेरा नहीं சேனாபதி கா நிஷானா ஹை. சோ இது என்னோட எய்ம் கிடையாது, சேனாபதி இருக்கார் இல்லையா, சோ அவங்க விட்டா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு திருப்பி சொல்றாரு. ஏக் தோஸ்த் நே தானா கசா சூச்சி மே அப் அகலா கவுன் ஹை. அப்ப இப்ப சொல்றாரு, இப்ப நீ திருப்பி அதே மாதிரிதான் தேர்ட் டைம் எடுத்து பண்ண போற. இப்ப நீ யார சொல்ல போற, whom you அகலா கவுன் ஹை, whom you are going to tell அப்படின்னு சொல்றாரு. இத்னா சுன்தே ஹி சப்னே ஜம்கர் தஹாக்கா லகாயா. சோ இதெல்லாம் கேட்டுட்டே சுன்தேஹினா எல்லாரும் பேசிக்கிட்டே அப்படியே they started laughing, making fun of each other. ஓகே, இப்ப நஸ்ருதீன் என்ன பண்றாரு பாப்போமா. நஸ்ருதீன் காமோஷ் ரஹா. சோ ஹி வாஸ் சைலண்ட். காமோஷ் அப்படின்னா அப்படியே அமைதியா இருக்கிறது. உஸ்னே சுப்சாப் ஏக் और तीर उठाया. இப்ப சைலண்டா என்ன பண்றாரு, ஏக் और तीरனா one more arrow, he took one more arrow. இப்ப என்ன பண்றாரு நஸ்ருதீன் ने एक बार फिर तीर चलाया. एक बार once again அவர் வந்து arrow வந்து போட்டு பவுல வச்சுட்டு he started doing that archery. ஷூ அப்ப இப்ப அந்த arrow போகுது. இப்ப என்னாச்சு, இஸ் பார் தீர் டீக் நிஷானே பர் லக் கயா. இஸ் பார் இந்த தடவை வந்து அந்த ஆரோ வந்துட்டு டீக் நிஷானே அந்த கரெக்டான எய்ம் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இட் ரீச் த டெஸ்டினேஷன், கரெக்டா எய்ம் பண்ணி அடிச்சிட்டாரு. சபி ஆச்சரிய சே நஸ்ருதீன் கோ கி ஓர் முஹ் பாயே
ताकने लगे सभी आश्चर्य से आश्चर्य मीन्स எல்லாரும் சர்ப்ரைசிங்லி ஆச்சரியமா நஸ்ருதீனோட ஃபேஸ பாக்குறாங்க முஹ் பாயே தாக்குனே லகே அப்படின்னா தே அப்படியே வாயை பிளந்துட்டு முஹ்னா மவுத் சோ வாயை திறந்து இவனா இப்படி அடிச்சான் எய்ம் பண்ணா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க इससे पहले की कोई कुछ कह पाता नसरुद्दीन ने एक विजेता के अंदाज में कहा देखा तुम्हें यह था मेरा निशाना सो இப்போ என்னாச்சு इससे पहले की कोई कुछ सो இதுக்கு முன்னாடி कोई कुछ कह पाता இதுக்கப்புறம் யாராவது பேச முடியுமா நஸ்ருதீனோட எய்ம பத்தி அதனால நஸ்ருதீன் என்ன சொல்றாரு விஜேதானா அந்த விக்டரி அதாவது நல்ல எய்ம் பண்ணி அடிச்சார் இல்லையா சோ அதை வச்சுட்டு அவர் சொல்றாரு தேகா தும்னே எல்லாரும் பாத்தீங்களா இதுதான் என்னுடைய எய்ம் யஹ்தா மேரா நிஷானா திஸ் இஸ் ஹவ் ஐ எய்ம் அண்ட் டு இட் அப்படின்னு சொல்றாரு okay so with this we have come to the end of this lesson hope you all understood this lesson and its exercises if you have any queries please mail me at vijiswebacademy@gmail.com and kindly visit our website www.vijis.co.in thank you